வணக்கம் சார். வணக்கம் மேடம். மார்க்கெட்டோட இந்த வொலட்டிலிட்டியில் ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் ரேலி கொடுக்குது, மார்க்கெட் வந்து ஸ்மால் கேப் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஎஸ்சி இண்டெக்ஸை பார்க்கும்போது ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஓவராலாக அந்த இண்டெக்ஸில் ஸ்மால் கேப்பில் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு என்ன காரணம் சார்? இப்போது ஆக்சுவலாக வந்து ஸ்மால் கேப் நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நிஃப்டி லார்ஜ் கேப், நிஃப்டி மிட் கேப், அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப். ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம எடுத்தோம்னா ஒரு 52 வீக் ஹையிலேருந்து எப்படி இப்போ வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோன்னு வைங்களேன். லார்ஜ் கேப் வந்து ஒரு 1.5% டவுன் ஆகிருக்கும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மிட் கேப் வந்து ஒரு 2.5 டவுன் ஆகிருக்கு. பட் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து -10% மேலே வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஓவராலாக என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டிசிபேஷன் வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்மால் கேப்பில் வந்து கம்மி இருக்குது. அப்போது இந்த ஸ்மால் கேப் வந்து இன்னும் கரெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். நம்ம இங்கேருந்து வந்து நம்ம வந்து ரிவர்சல் அப்படின்றதும் நம்ம வந்து எடுக்க முடியாது ஸ்டெப். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸை வச்சு தான் இன்வெஸ்டரே உள்ள வருவோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து -10% போது கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போது. ஒரு சில பர்டிகுலர் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிமாண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவரில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி மெட்டல்ஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி மெட்டல்ஸ்லாம் நிறைய அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா மூவ் ஆகிட்ருக்கும், ஏன்னா அங்கே அலோகேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து எதெல்லாம் விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி கம்ப்ளீட்டாக செல் பண்ணியிருக்காங்க, எஃப்எம்சிஜி செல் பண்ணியிருக்காங்க. எதை வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பவர் வாங்கியிருக்காங்க, ஸ்டீல் வாங்கியிருக்காங்க, அண்டு இது மாதிரி சில செக்டார்ஸ் வந்து ஃபாஸ்ட் அப்க்ரோயிங் செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி செக்டரில் வந்து அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ செக்டரல் ரொட்டேஷன் தான் போயிட்டுருக்கே தவிர நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸி பார்க்கும்போது ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸ்மால் கேப் பொதுவாகவே ரொம்ப வொலட்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வொலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்மால் கேப்பில் நடந்துட்டு இருக்கிற இந்த வொலட்டிலிட்டிக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது சார்? இப்போ வந்து என்னென்ன காரணங்கள்லாம் டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக்கிங் தான். இப்போது நீங்கள் ஏவிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹெச்ஏஎல்லாம் எடுக்கிறோன்னு வைங்களேன், ஹெச்ஏஎல், அதுக்கப்புறம் மெசகான் டாக் இதெல்லாம் எடுக்கிறோன்னு வைங்களேன். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் வந்து அலோகேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. ஸோ அந்த அலோகேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ அந்த செக்டாரில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு செக்டார்லேருந்து ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சாச்சுன்னா அந்த செக்டார் மறுபடியும் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும்னா ரொம்ப வேல்யூவேஷன் ப்ரைஸ் கீழே வந்தால் தான் வந்து ரியல் இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்க. ஸோ இப்போ ஸ்மால் கேப் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கீனாக ஸ்மால் கேப்பில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி மெட்டல்ஸு செக்டார் வைஸ் அதில் போயிடணும். செக்டார் வைஸ் போகும்போது உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வராது. அப்படின்னும் போது இப்போது மெட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரெக்கமெண்டேஷனில் ரத்னமணி மெட்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கீழே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோர் இண்டஸ்ட்ரியல் டேட்டா ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து ஸ்டீல், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி, இந்த 3 தான். ஸோ அகைன் இதை சுற்றி தான் வருது. அப்படின்னும் போது சிமெண்ட்டில் வந்து ரொம்ப டீசெண்ட் கரெக்ஷனில் இருக்குது இப்போது. ஸோ அதுலேயும் வந்து இருக்கிற ஸ்மால் கேப்பில் வந்து நம்ம வந்து நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் வந்து கீழே கிடைச்சா வாங்கலாம். பட் லீடரே வந்து என்னை கேட்டால் ஏசிசியெல்லாம் ரொம்ப வேல்யூவேஷன் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் நம்ம பண்ணணும்னு நினச்சி ரொம்ப இதுவாக இருந்தோம்னா நான் சொல்கிறது வந்து ஈக்விட்டியில் சொல்கிறேன். ஸோ அதில் இருக்கிற நான் சொன்ன இந்த 3 செக்டரில் இருக்கிற நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பாட்டமில் இருக்கிற ப்ரைஸான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும். நம்ம போன வருஷம் வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் பண்ணோம், அதே இது திரும்பவும் வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த வருஷம் பண்ணுவோம்னு நினச்சா அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ரீசெண்ட் டைம்ஸில் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் லார்ஜ் கேப்லாம் வேணாம், எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், நான் ரிஸ்க் எடுத்து ஸ்மால் கேப்பே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த லார்ஜ் கேப்லேருந்து ஸ்மால் கேப்புக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் சார்? லார்ஜ் கேப்லேருந்து ஸ்மால் கேப்புக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றீங்க இல்லைங்களா? அது டேட்டா நம்மளுக்கு கொடுக்கணும். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு அந்த மொமெண்டம் வந்து வந்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ ஒரு விஷயம் நடக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா
ஸ்மால் கேப்பை விட மிட் கேப் பெட்டர்னு மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி வருது. லார்ஜ் கேப் ஆல்ரெடி கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. மிட் கேப்பில் வந்து நல்ல கம்பெனிஸ் இருக்குது. ஸோ மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்மால் கேப் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அந்தளவு கிளாரிட்டி எனக்கு தெரியல, டேட்டா பார்த்தா தான் தெரியும். டேட்டா வந்ததுன்னா அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்மால் கேப்பில் நீங்கள் ரொம்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா மல்டி அசெட் அந்த மாதிரி போகிறது கொஞ்சம் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஒன்லி ஸ்மால் கேப்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பண்ணலாம். பட் அதுவுமே வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ மிட் கேப் வந்து பெட்டர். நம்ம பர்டிகுலராக இந்த வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்செக்ஸையோ இல்லை நிஃப்டியோ கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்கில் எப்படி இருந்திருக்கு சார்? இப்போது ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக மூவ் ஆகலை, அதுதான் சொல்கிறேன். நான் வந்து ஓவராலாக நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. அது பெரிய மொமெண்டம் ஒன்றும் கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்போது ஆல்ரெடி வந்து டேரிஃப் வந்து யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆல் குளோபலுக்கு 10%ன்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு என்ன டேரிஃப் இருக்கோ அதே தான் மெயின்டைன் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டி வந்து ஜாஸ்தி போயிட்டுருக்கு. அண்டு யுஎஸ் அண்ட் ஈரான் அந்த விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ணோன்றப்போ நம்ம வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மூவ் ஆனாலும் அது மேபி செக்டோரியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே வந்து நம்ம வந்து காமனாக வந்து ஸ்மால் கேப்பில் பெர்ஃபார்ம் பண்ணாத மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இப்போது மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு, வாலட்டிலிட்டி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் இவங்களோட ரோல் என்னவா இருக்குது சார்? இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து மணியை எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காங்க மேடம். பட் இப்போ ஒரு ரீசெண்டாக இப்போ வந்திருக்கிற டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து யூஎஸில் வந்து இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஜிடிபி வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்டட் ஜிடிபி வந்து 3% வைங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்திருக்கிற ஜிடிபி வந்து 1.4. அது பார்த்திங்கன்னா 50% ஆஃப் இதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்தே 50% காலின்னும் போது யுஎஸ் எக்கானமி வந்து அந்தளவு ஸ்டெபிலிட்டி இருக்காது அப்படின்னு தான் வந்து ஓவராலாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் எஃப்ஐ வந்து எங்கே ப்ராபபிலிட்டி இருக்குன்றது திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ ப்ராபபிலிட்டி இல்லை. பிகாஸ் டீடாலரைசேஷன் ஓடிட்டுருக்கு அண்டு ஜிடிபி க்ரோத்தும் சரியில்லைன்னா டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்டார் வந்து அங்கே இருக்கிற இன்வெஸ்டார்னால் வேறு எந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்குன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பிளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் சான்சஸ் இருக்குது. ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து எந்த இதில் வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதுன்றதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்து பண்ணுறது வந்து பெட்டர். பட் டெஃபினட்டாக என்னை கேட்டால் எஃப்ஐ வந்து லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு தான் தோணுது. நம்ம மார்க்கெட்லேயும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட இப்போ ஆக்சுவலி வந்து இதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து யுஎஸ் டெட்டு எல்லாமே வந்து நிறைய வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க எல்லா ஊர்லேருந்து. குளோபலி வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் டிபென்ச்சர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து சேஃப்டின்னு வாங்கி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே லிக்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிக்விட் பண்ணதெல்லாம் வேறு எங்கெங்கேயோ பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த மணியெல்லாம் ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து தெர் இஸ் ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இன் பிரிக் கூட வச்சுக்கலாம், பிரிக் கண்ட்ரிஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எஃப்ஐ வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டேபிளாக மார்க்கெட் போனாலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வரும்னு எனக்கு தோணுது. ஸ்மால் கேப்பில் இப்போ ஒரு வீக்னஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்கில். குறிப்பாக செக்டர் வைஸ் இதை பார்த்தோம் அப்படின்னா செக்டர் வைஸாக இந்த ஸ்மால் கேப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார்? செக்டர் வைஸாக ஸ்மால் கேப் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரத்னமணி மெட்டல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், அண்ட் ஏஏ இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், அண்ட் ஹிட்டாச்சி எனர்ஜி எடுத்துக்கலாம். ஏபிபி இப்போ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் வீக்கர் ரிசல்ட் இருந்தாலும் மேலே தான் போயிருக்காது. ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஒரு பெக்கூலியர் கம்பெனிஸ் விச் இஸ் இன்க்ளூடட் இன் பவர், ஸ்பெஷாலிட்டி, ஸ்டீல், அந்த மாதிரி செக்டார் வைஸ் இது சிமெண்ட், அந்த மாதிரி செக்டார் வைஸில் இருக்கவங்க. இப்போ சிமெண்ட்னு எடுத்தோம்னா நம்ம வந்து சிமெண்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இங்கே இருக்காங்க. லார்ஜ் கேப்லேயும் இருக்காங்க, ஸ்மால் கேப்லேயும் இருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப்பில் இருக்கிறது பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா அப்பார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யாருக்குமே தெரியாது. ஏபிஏஆர் அப்பார் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று இருக்குது.
அண்டு சீமென்ஸ் இருக்குது, ஜி அண்ட் விடின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் வந்து பவர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் எல்லாமே வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த தடவை இன்னும் நல்லாவே போகுன்றது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னும் போது அலோகேஷன்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த செக்டர்லலாம். ஸோ இந்த செக்டரில் இருக்கிற ஸ்மால் கேப்பில் வந்து டெஃபினட்டாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. நம்ம போய் சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ஸ்மால் கேப்போட இண்டெக்ஸ் சார்ட்டுக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ஹிட்டாச்சி, இந்த ஜிவிடி, இந்த மாதிரி கம்பெனி ஜிடிடின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஜி அண்டு ஏதோ ஒன்று வரும். ஸோ பவர் மெக்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியெல்லாம் யாருக்குமே தெரியும். பவர் மெக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 25,000 இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2500 வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடின்னு வைங்களேன், 4 to 5 இயர்ஸ் முன்னாடி வந்து 2500 rupeesல இன்வெஸ்ட் பண்ணாங்க ஹெச்டிஎஃப்சி. இன்றைக்கி வந்து 25,000 இருக்குது. ஸோ இதுதான் சொல்கிறேன், ஸ்மால் கேப் இண்டெக்ஸுக்கும் இந்த ஸ்டாக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ செக்டோரியல் ரொட்டேஷன் நடக்கிறத ரீட்டெய்லர்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்டாக்கில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸ்மால் கேப்பில் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட கேபிட்டல் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் ஒரு இது வந்து ஒரு 10 lakh rupees நீங்கள் வந்து ஜென்சால் இன்ஜினியரிங்கில் போட்டிருந்தீங்கன்னா இப்போ 40,000 ரூபா. ஓகே. ஸோ நம்ம 10 lakh வந்து 11 lakh ஆக போகிறோமோ, 12 lakh ஆக போகிறோமோ, 20 ஆக போகிறோமோ, ஆனால் 40 ஆக்கிடக்கூடாது. ஸோ கேபிட்டலை சேவ் பண்ணோன்னா செக்டரல் ரொட்டேஷனில் எங்கெங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹியூஜ் அமௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சின்ன அமௌண்ட் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஜென்சால் இன்ஜினியரிங்கே நீங்கள் எடுத்துங்களேன், ஒரு நான் 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், ஓவரால் லாஸில் எனக்கு 20,000 பெரிய லாஸ் கிடையாது. பட் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரே ஸ்டாக்கில். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம டெஃபினட்டாக வந்து கேபிட்டலுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு ஈவன் நம்ம வந்து பக்காவாக செக்டார் தெரிஞ்சாலும் சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஐடியாஸில் தான் வந்து ஒரு ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம வந்து விஜய் கேடியா எடுத்தாலும் சரி, வேறு யாரை எடுத்தாலும் சரி, அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10 to 20 years அவங்க வந்து பேசாமல் இருப்பாங்க. அந்த 10 to 20 yearsல நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் ரெசஷன்லாம் வரும், கொரோனா மாதிரியெல்லாம் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 75% ஆஃப் அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஏரோடே ஆகும். அப்படி இருந்தாலும் அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு சேஞ்சும் இருக்காது. ஸோ இப்போ ஜென்சாலெலாம் பேலன்ஸ் ஷீட்டில் சேஞ்ச் வந்துருச்சு எப்போவோ, அதையெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணணும். ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பயங்கரமாக பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம சாதாரணமாக விட்டோம்னா கேபிட்டல் எரோடு வந்து சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ செக்டரல் ரொட்டேஷன் எதுன்னு பார்த்துட்டு இப்போ இருக்கிற செக்டரல் ரொட்டேஷனில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு லேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸ் எஃப்ஐஐ போட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இருக்கிற செக்டாரில் நீங்கள் வந்து லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது சிமெண்ட்னா ஏசிசி இருக்குது, அதே மாதிரி பவர்னா பவர் மேக் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீமென்ஸ் இருக்கும், ஹிட்டாச்சி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனர்லேயே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜோன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் எஃப்ஐஐயில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்களா, அதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த குவார்ட்டரில் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் எதுக்குள்ளே இருந்திருக்கு, இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் பெருசாக பணம் பண்ண முடியும். செக்டர் வைஸ் இதில் நம்ம எப்படி சரியாக சூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம ஓவராலாக மார்க்கெட் இப்போ இருக்கிற ஒலட்டைலான ஃபேஸில் ஸ்மால் கேப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், குறிப்பாக ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் தவிர்க்கணும் சார்? அதான் இப்போ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கீனாக அப்படி இருக்கோம்னு வைங்களேன், அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து செக்டரல் ரொட்டேஷன் கண்டிப்பாக தெரியணும் அவங்களுக்கு. அது நான் ஏன் அகைன் சொல்கிறேன்னா, எந்த செக்டரில் பணம் வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பணம் பண்ண முடியும். அப்போது பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறது எந்தெந்த செக்டார் அப்படின்றத நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டேட்டா சென்டரில் அலோகேஷன் இருக்குது அண்ட் பவரில் அலோகேஷன் இருக்குது. அதே மாதிரி பிஎல்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அதுலேயும் இருக்குது, ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல்ஸ் அப்படின்றதுலேயும் இருக்குன்றதால ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு தான் எஃப்ஐஏ உள்ளே வருவான் அண்ட் டிஏயும் உள்ளே வருவாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து பணம் வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஒரு டஃப் எக்கனாமியாக இருக்குதுன்னு வைங்களேன், டஃப் எக்கனாமியாக இருந்தால் இப்போ பேங்கிங்க்கு தான் பணம் ஃபீட் ஆகும். பேங்கிங்க்கு பணம் ஃபீட் ஆச்சுன்னா பேங்கிங்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்னு வைங்களேன். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே அக்குமுலேட் ஆகிருக்கும்.
பட் எந்த இண்டஸ்ட்ரி வந்து பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லோன்ஸ் வந்து ஸ்பெஷலாக போகும். அதர் இண்டஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த போகும்போது அவன் வந்து மல்டிபிள் பண்ண முடியும் ஈஸியாக. அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஸ்டடி பண்ணணும். ஒன்றும் இப்போ ஸ்மால் கேப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸ்மால் கேப்பும் பண்ணலாம். நான் ஓவராலாக ஒன்று சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அது வந்து ட்ராக் ரெக்கார்ட்னு பார்த்தீங்கன்னா டிகேட்ஸ் வந்து ஒரு 5-10 டிகேட்ஸ் எப்படி எடுத்து பார்த்தாலும் பாசிட்டிவ் தான் மேடம். எந்த ப்ராபபிளும் இல்லை அதில் லாங் டேர்முக்கு. பட் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ், அந்த சுச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மாற்றி வைக்கணும். ஏன்னா இந்த இடம் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட்டாக வந்து கோல்டு அண்ட் சில்வர்லேயும் வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்குது, ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அப்படின்னும் போது இப்போது 16,500 16,800லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 14,800 இருக்குன்னு வைங்களேன். அப்போது அகெயின் என்னை கேட்டால் அகெயின் இந்த இயர் எண்டுக்குள்ளே கோல்டு வந்து டெஃபினட்டாக வந்து லைஃபை டச் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு ஆஸ் எ இன்வெஸ்டார், நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்ட்லேயும் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இருந்ததுன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே இருக்கும். பிகாஸ் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சில்வர் அண்ட் கோல்டு எப்படி இருந்ததுன்னா ஸ்லீப்பிங் மெட்டல்ஸ் மாதிரி இருந்தது. எல்லாரோட வீட்லேயும் அமைதியாக உட்காந்துருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இட்ஸ் அ கமர்ஷியல். அதாவது சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சியூமர் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக டிமாண்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போது நம்ம வந்து சில்வரை வந்து கொஞ்சம் ரொம்ப கண்ணாபின்னான்னு குறையணும் அப்படின்னா சில்வருக்கு ஈக்குவலண்ட் ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ சில்வர் வந்து டெஃபினட்டாக லாங் ரனில் நல்லாவே போகும். கோல்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா குளோபல் கண்ட்ரீஸில் இருக்கிற ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டுருக்காங்க. அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு மெட்டல்ஸுக்கு வந்து ஒரு தனி ஒரு ரொட்டேஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.